வணக்கம் மக்களே. சற்று வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அதிமுகவில் வலுக்கும் அதிருப்தி அலை என்ன? எடப்பாடி கூட்டத்தை புறக்கணித்த 2 எம்எல்ஏக்களா? வாங்க வீடியோவை முழுமாக்கணும். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்தில் அரசியலில் சில மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது அரசியலில் சுழல் பறக்கும் வேகத்தில் தான் அனைத்து கட்சிகளிலிருந்து அதாவது தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மாற்றுக் கட்சியில் இணைவது என்பதுதான் தமிழகத்தில் அரசியலில் நிலவி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளராக விளங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை பதவி மாற்றத்தால் அதிருப்தி இருப்பதால் கூறப்படும் ஆற்காடு எம்எல்ஏ அதாவது எம் சுகுமார் மற்றும் ஜோலார்பேட்டை எம்எல்ஏவான KC வீரமணி ஆகியோர் புறக்கணித்து அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள். அதாவது இந்த மாவட்ட செயலாளர் பதவிகள் மாற்றப்பட்ட பின்னணியில் ஏற்பட்ட இந்த நடவடிக்கை என்பது அதிமுகவில் உட்கட்சி என்பதும் அதிருப்தி குறித்த விவாதங்கள்லாம் மீண்டும் எழத் தொடங்கி இருக்கிறது. அதாவது சென்னையில் அதாவது ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவின் பொதுச்சான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது காலை 10 மணி முதல் இரு மாவட்ட நிர்வாகிகளுடன் தனித்தனியாக தனது ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படும். கட்சியின் அமைப்பின் பணிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை, எதிர்கால அரசியல் செயல் திட்டங்கள் உள்ளிட்ட விவரங்களை எடப்பாடி பழனிசாமி கலந்து ஆலோசித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்தான் ராணிப்பேட்டையின் மேற்கு மாவட்ட செயலாக இருந்து வந்த அதாவது ஆற்காடு தொகுதி எம்எல்ஏயான சுகுமார் மற்றும் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை விமர்சித்த நிலையில் அவரிடமிருந்த அந்த மாவட்ட செயலாக பொறுப்பு நீக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக அதாவது சுமைதாங்கி ஏழுமலை புதிய மாவட்ட செயலாக அதிமுகவில் புதிதாக நியமிக்கப்பட்டதான் அதிமுக தொண்டர்களே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். அதேபோலதான் ராணிப்பேட்டைக்கு கிழக்கு மாவட்ட செயலாக இருந்து வந்த முன்னாள் எம்எல்ஏ ரவி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததை தொடர்ந்து அந்த பொறுப்பும் அவருக்கு காலியாக இருந்ததா. அந்த இடத்திற்கு அதாவது புதிதாக பொறுப்பேற்றுள்ள லோகநாதன் புதிய மாவட்ட செயலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதியிலும் அதாவது மாவட்ட செயலாளர் என்பது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அதற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதேபோலதான் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாக இருந்து வந்த எம்எல்ஏ ரவியும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததை தொடர்ந்து அதாவது திருப்பத்தூர் மாவட்ட செயலாக இருந்து வந்த முன்னாள் அமைச்சரான ஜோலார்பேட்டை எம்எல்ஏவான KC வீரமணியின் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக அதாவது டாக்டர் பசுபதி புதிதாக மாவட்ட செயலாக பொறுப்புகளை வழங்கியிருக்கிறார். இதுக்கு பதிலாகத்தான் MS அதாவது சுகுமாருக்கு கொள்கை பரப்பு துணை பொதுச்செயலாளர் பதவியும் KC வீரமணிக்கு அமைப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறதா. ஆனால் இந்த புதிய பொறுப்புகளை இருவருமே ஏற்க மறுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இப்படி ஒவ்வொருவராக மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய மாவட்ட செயலாளர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வழங்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட